இந்த மாதிரி கறியும் பலகாரமும் சாப்பிட்டு தீபாவளி கொண்டாட தான் நம்ம மலேசியால இருந்து கிளம்பி இந்தியா வந்திருக்கோம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட் 10 மணிக்கு இன்ஸ்டன்டான பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வழக்கம் போல என்னோட வேடிக்கை பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் இந்த மாதிரி இன்ஸ்டன்டான பலகாரம் வடை சுழியம்லாம் இன்னைக்கு சுட்டாலும் இந்த மாதிரி அதிரசம் முறுக்கெல்லாம் முன்னாடியே சுட்டு வச்சுட்டாங்க. அப்பதான் நாளைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஆட்டுக்கறியை வாங்க நம்மளோட பிரௌனியை கூட்டிட்டு கிளம்பிட்டோம். என்னோட சொந்த ஊர் இந்த புஷ்பவனங்கிற கிராமம் தான். அங்க இந்த மாதிரி சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. சோ டார்ச் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சோ ஒரு வழியா மெயின் ரோடுக்கு ரீச் ஆகி ஆடு கட் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். முன்னாடி நாள் நைட்டே வந்து வாங்குறதுக்கு காரணம் நாளைக்கு வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சோ முன்னாடி நாளே வந்து இந்த மாதிரி லைவா கட் பண்றத பார்த்து ஃப்ரெஷ்ஷாவே நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஒரு பக்கம் கறியெல்லாம் முடிய இந்த பக்கம் ஆட அறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு என்னதான் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் வாங்கியே ஆகணும். அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னா கட் பண்ண ஆட பாருங்க எந்த அளவுக்கு சத துடிக்குதுன்னு. சோ ஒரு 2 kg மட்டனை வாங்கிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். சோ மறுபடியும் இந்த ஆட்டோ போற காட்டுக்குள்ள எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஆட்டோ போறதுனால இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமா தெரியுது. இல்லனா இந்த இடம் ஃபுல் இருட்டா தான் இருக்கும். சோ அப்படி இப்படின்னு கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர ஒரு 1 hour ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு கறி சமைக்க தேவையான ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மலேசியால இருந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் எதுவுமே போடல. அப்புறம் முக்கியமா நம்மளோட வாழ்க்கை வரலாறு சீரிஸ் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் பிரேக் எடுக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல. இங்க வந்ததுல சின்ன சின்ன பிரச்சனையால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. சோ மறுபடியும் நான் மலேசியா வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை வரலாறு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நைட் 12 o'clock ஆனோட தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களும் சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். மறுபடியும் மார்னிங் எந்திரிச்சு ஒரு வெடியை வச்சு தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு சாமிக்கு வச்சு படைக்க இலை வேணும். அதை கலெக்ட் பண்ற ப்ராசஸ்ல நான் ரொம்ப ஆர்வமா இறங்கிட்டேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்திலே தேவையான எல்லா இலையும் கலெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லா இலையும் எடுத்து அழுங்காம குலுங்காம ஒண்ணு கழுவி அரேஞ்ச் பண்ணிட்டோம். வழக்கம் போல ஹாப்பி தீபாவளின்னு கோலமும் போட்டாங்க. அப்புறம் சாமிக்கு படைக்க தேவையான வெடி பலகாரம் புது ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு எங்க ஆத்தா எல்லாருக்கும் தலையில எண்ணெய் வச்சு விடுவாங்க. எல்லாரும் தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வெடி வைக்கலாம் பிளான் பண்ணோம். அதுல ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. வச்சு என் தம்பியோட காலையே பதம் பார்த்துருச்சு. அப்புறம் நம்மளும் எண்ணெயெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாட்டி எல்லாருக்கும் பொட்டு வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இறங்கிட்டோம். வரிசையா எல்லா பலகாரத்தையும் அடிக்கிட்டு அதுக்கு மேல 2 இட்லியை வச்சு கறி குழம்பு ஊத்துவாங்க. ஆனா இட்லி சாப்பிடறதுக்கு முன்னாடி பலகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இட்லி வச்சு கறி குழம்பு ஊத்துவாங்க. நீங்களும் இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மீண்டும் சந்திப்போம். வரண்டா சின்னசாமி. சரிடா.